நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான், நன்மை செய்ய ஐஸ்வர்யவான்கள். எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க. எங்க அப்பா அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்வாரு, வாயில இல்லைன்னு வார்த்தை வரக்கூடாது. இல்லை, இது இல்லைன்னு வார்த்தை வரக்கூடாது. இல்லாமையில் இருக்கு. என்கிட்ட இல்லைதான், ஆனா இருக்கு. இல்லைன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது நமக்கு வாயில. செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. செய்ய மாட்டேன் என்ற வார்த்தை வரக்கூடாது. செய்யக்கூடாது என்ற வார்த்தை வரக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிற இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவர்களும் தெய்வ பிள்ளைகள், நாம் மற்றவருக்கு உதாரண குணமா இருக்கணும். தாராளமாய் நற்கரிகளை ஐஸ்வர்யவான்களாய். நீங்க தாங்க ஐஸ்வர்யவான். நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும்னு எண்ணம் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணும், ஏதாவது கற்றுத்தரணும். ஒருவேளை நல்ல படிச்ச நீங்க நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல படிச்சவங்களா இருக்கலாம், மற்றவங்களுக்கு இலவசமா டியூஷன் சொல்லி கொடுங்க. இசை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இலவசமா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒருவேளை நீங்க டாக்டர், இன்ஜினியர், இல்ல ஏழை எளியவங்களுக்கு இலவசமா செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா உங்களால கொஞ்சம் பீஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, நிறைய திறமைகள், நிறைய தாளந்துகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் இசை வாசிக்க எனக்கு அந்த கிருபை இருக்கு. நான் எத்தனை பேருக்கு இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த மீடியா போடுறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது, அதனால மற்றவங்களுக்கு இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இலவசமா சொல்லி கொடுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை விசுவாசிகளுக்கோ, மற்றவர்களுக்கோ, பக்கத்து வீடோ, உங்க சபையிலையோ, உங்களை தெரிந்தவர்களோ, ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சு கொடுங்களேன். எங்க சபை கட்டி கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? சபை மற்ற ஊழியர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. மற்ற ஊழியக்காரர்களுக்கு இடத்த வாங்கி கொடுங்க. மற்ற ஊழியக்காரர்களுக்கு சபை கட்டி கொடுங்க. எத்தனை பணக்கார கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? சொத்து சுகம் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? ஒரு 4 பேருக்கு சபை கட்டி கொடுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு மிகுதியா இருக்கும். இந்த பூமியில விட பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஐஸ்வர்யவான்கள் நீங்க தான். பணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏழை எளியவங்களுக்கு செய்யுங்க, தெரியாதவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கோ அது மற்றவங்களுக்கு தாராளமா செஞ்சு கொடுங்க, கற்றுக் கொடுங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் கூட தரித்திரமாய் இருக்கவே முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா? எல்லாமே இருந்து கூட நம்ம மற்றவங்க சொல்லி தரது இல்லை. எங்க அவன் வளர்ந்துருவான். எல்லாமே இருந்து கூட ஒரு சபை கட்டி கொடுக்கறது இல்லை. எல்லாமே இருந்து கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை. அந்த மைண்ட் செட்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? அந்த மைண்ட் செட்ல நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்க முடியுமா? நான் மட்டும் நன்மை பெறணும், என் குடும்பம் மட்டும் நன்மை பெறணும், நான் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த நற்கிரிகளும் செய்ய மாட்டேன்னு சொன்னா உலகத்திலே நீங்க தான் தரித்திரம். பணக்கார கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்களா இருந்தால் நீங்கள் தான் தரித்திரர். நீங்கள் தான் தரித்திரர். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க தான் தரித்திரர். ஆனா அது ஏழைக்கும், எளியவர்களுக்கும், ஊழியர்களுக்கும், மற்றவர்களுக்கும் நீங்க தாராளமாய் கொடுத்து தேவனுடைய நாமத்தை, ராஜ்யத்தை கட்டுங்கள். ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கிரிகளை வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். நீங்கள் தான் ஐஸ்வர்யவான். உங்ககிட்ட பணம் இல்லை, கார் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, சர்ச்சை இல்லை, விசுவாசிகள் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கிற எண்ணம் இருக்கு, நற்கிரிகளை செய்றீங்களா, நீங்க ஐஸ்வர்யவான்.